கேக்குதாங்க? வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் பீப்புள். உங்க நடுவுல வந்து ஒரு சின்ன டாபிக் டிஸ்கஸ் பண்றதை நினைக்கும் போதே இட்ஸ் a கிரேட் பிளஷர் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தனிமை, அதாவது லோன்லினஸ். இங்க ஸ்லைட்ஸ் வரும் பாருங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கடைசியில கேளுங்க. கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் உங்க டைம். ஸோ லோன்லினஸ், தனிமை, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களோட ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த தனிமை தான். தனிமைன்றது ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா தனிமைப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தனிமை உணர்வுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து எப்படின்னா தனிமை, அதாவது லோன்லினஸ் வேற, அலோன், நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறது வேற. ஓகே. ஸோ தனிமைனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? தனிமை யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிறது தனிமை. தனிமை உணர்வு அப்படிங்கும்போது கஷ்டம், தேவலாம். ஓகே, தேவையில்ல அப்படின்னு ஒண்ணு. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, தனிமைன்றது வந்து எப்படின்னா நீங்க கூட்டத்துல இருப்பீங்க, ஆனா உங்களை நீங்களே தனிமைப்படுத்திப்பீங்க, ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு இந்த கூட்டம்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கேன், எல்லா இடத்துல இருந்து டிஸ்டன்ஸா இருந்து நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து தனிமை. ஆனா தனிமை உணர்வு அப்படின்னு வரும்போது கூட்டத்துல இருப்பீங்க, ஆனா தனியா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அந்த கூட்டத்தோட இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால அந்த கூட்டத்தோட இருக்க முடியாது. ரொம்ப தனிமையா இருந்த மாதிரி இருக்கும். யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மெயினான ஒரு டெஃபினேஷன் என்னன்னா உங்களை யாருமே உண்மையா புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் ஆக்சுவலா ப்ராப்பர் மீனிங் ஆஃப் லோன்லினஸ். நான் தனிமையில இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சு கொள்ள, என் பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ள, வேற பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ள அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு நினைக்கும் அதை சொல்லணும்னா காசஸ் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய ருட்டீனே மாறுது இல்லையா? ஒரு 24ல இருந்து ஒரு 50 வரைக்கும் உங்களுடைய ருட்டீனே வந்து ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. காலையில எழுந்திக்கிறோம், ப்ராப்பரா ஒரு ஜிம் போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஃபுட்டு டைமுக்கு சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போவீங்க, யூனிட்ல என்ன ஒர்க் இருக்கு அதை மட்டுமே பார்த்துட்டு அப்படி ஒரு ஒரு ஷார்ட்டா வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகாம ஒரு பீரியட்லயே போயிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ ரிட்டைன் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ நீங்க இதுக்குள்ள நுழையணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் என்ன இவ்வளவு லேட்டா பண்றீங்க. சிலருக்குலாம் சாப்பிடுறது கூட 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டு இருக்கணும்னு ஆர்கியூ நினைப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துதான் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுடைய ரொட்டீன்ல வந்து நீங்க இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இப்படி ஒரு irresponsible-ஆ இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவங்களுக்கு அது இரிட்டேபிளா இருக்கும். நீங்க சொல்லும் போது அவங்க எடுத்துக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு லோன்லினஸ், அதாவது இவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் தினசரி பொறுப்புகள் திடீர்னு அதுலலாம் சேஞ்சஸ் வருது. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் ரொட்டீன் லைஃப், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இருந்த இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது டவுட் தான். இப்ப நீங்க இந்த யூனிட்டுக்கு வாரீங்க அப்படிங்கும் போது இங்க இருக்கிற நிறைய பேரை பாக்குறீங்க, பேசுறீங்க. ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நாள் நீங்க அங்க இருந்தீங்கன்னா ஒரு பாண்ட் வரும். திடீர்னு ரிட்டையர் ஆகி வரப்போ அங்க இருக்கிற எல்லாருமே புதுசா இருப்பாங்க, அப்படித்தானே? ஸோ அப்போ அவங்களோட உங்களுடைய லைஃப் வந்து என்ன ஆகுதுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஜெல் ஆகுது. அவங்க வந்து நார்மலா ஒரு இன்ஜினியரா இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா நார்மலா ஒரு இங்க ஒரு காமன் ஒர்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. ஆனா நேவியோட ஆர்மியோட இருந்து ரிட்டையர்ட் ஆகிற பீப்புளுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ உங்களுடைய ருட்டீன் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ருட்டீன் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஜெல் வந்து நான் வந்து ஃப்ரெண்டோட ஜெல்ல பார்க்க முடியாது. ஸோ அதனாலயே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தனியா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பிள்ளைங்க வந்து உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருப்பாங்க, வேற கண்ட்ரிலயோ இல்லை வேற ஸ்டேட்லயோ வேற விஷயமாவோ எதுக்கு விஷயமாவோ வெளியே போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், யாருமே நம்ம கூட இல்லை, இந்த டைம்ல நம்மளோட யாருமே இல்லையே அப்படிங்கும் போது அந்த தனிமை வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா அவ்வளவுதான், இனிமே எனக்கு என்ன வேலை இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, என் பணியே முடிஞ்சிச்சு. ஸோ இனிமே என் யூஸே கிடையாது இந்த ஃபேமிலிக்கு, எல்லாம் அவங்க எல்லா பெனிஃபிட்டும் எடுத்துக்கிட்டாங்க,
எல்லாருமே மேல விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தனிமை உணர ஆரம்பிச்சிருவீங்க. சோ இதெல்லாம் தான் இப்படிதான் இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சில மாற்றங்கள் தான். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா டிப்ரெஷனா ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயோ இந்த லோன்லினஸ்குள்ளேயோ நீங்க போயிடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கெட் அ பிரேக். எப்படி நீங்க இந்த லோன்லினஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. எப்படின்னா எரிச்சலா இருப்பீங்க. சின்ன விஷயம் யாராவது உங்களை சுற்றில இருக்கவங்க பண்ணாலே டக்குன்னு எரிச்சல் வந்துடும். என்ன பண்ற நீ இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் வருது. அதுக்கப்புறம் தூக்க இன்மை, தூங்கவே மாட்டீங்க ப்ராப்பரா. சுகர்னால தூங்காம இருக்கிறது வேற, தனிமையில இருக்கிறதுனால தூங்காம இருக்கிறது வேற. தூங்குவீங்க, படுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, பல நினைவுகள் வரும், உடனே எழுந்திரிச்சு உட்காந்துருவீங்க. ஸோ தூக்க இன்மை வந்துடும். அப்புறம் ஆர்வம் இல்லாம போயிடும். எந்த விஷயமும் செய்ய உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ இருக்கணும்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் தான் அதிகமா இருக்கும். ப்ரெசென்ட்டை வந்து மறந்துடுவீங்க. இந்த ப்ரெசென்ட்ல என்ன இருக்கு, என்ன பண்றோம் அப்படின்றத மறந்துட்டு நான் யூனிட்ல எப்படி இருந்தேன், அங்க இருக்கும்போது சர்வீஸ்ல இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற அந்த நினைவுகளுக்குள்ளேயே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே உங்களோட மனசுல என்ன இருக்கிறத ஷேர் பண்ண கூட ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பல நேரம் எப்படி இருப்பீங்கன்னா மனசோர்வாவே இருப்பீங்க. யாராவது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கும் போது கூட நீங்க அவங்க கூட செல்லாம ரொம்ப அமைதியா இருந்து இல்ல நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லினஸ் நீங்களா உங்களுக்கு கிரியேட் பண்றதுதான் இங்க பிரச்சனை. சரியா? ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகமா பேச மாட்டீங்க, பேசுறதையும் குறைச்சிருவீங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு யூனிட்ல நீங்க இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு பேசியிருப்பீங்க, எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற ஆட்களோட இருக்கீங்களான்னா இல்ல. எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு இருப்பீங்க, ரொம்ப அமைதியா ஆயிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இவங்க யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க மாட்டாங்க, இவங்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அது எடுபடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே வர்றதுதான் ரீசன். ஸோ இதெல்லாம் தான் எமோஷனல் சைன்ஸ். அதாவது இந்த மாதிரி எரிச்சல் ஆகுறது, தூக்கமின்மை, ஆர்வம் இல்லாம போறது, அப்புறம் பழைய நினைவு, இதெல்லாம் சிம்டம்ஸ். இதெல்லாம் வரும்போதே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிடணும் நீங்க. ஸோ நம்மள வந்து நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய ஹெல்த்தும் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை வந்து நம்ம அதுல இருந்து எப்படி வரலாம் வெளியே அப்படிங்கிறதும் இருக்கு. கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இந்த லோன்லினஸ்ல இருந்து எப்படி வெளியே வரலாம். தனிமைங்கிறது வந்து ஒரு பெரிய வியாதியோ இல்ல அது குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து ஈஸியாவே வெளியே வந்துடலாம். எப்படின்னா நீங்க தினசரியான ஒரு ஒழுக்கமான ரொட்டீனுக்குள்ள வரணும். டியூட்டில இருக்கும்போது மட்டும் காலையிலேயே இருந்து டியூட்டி போறோம், காலையிலேயே ஒர்க் அவுட் பண்றோம், ப்ராப்பரா சாப்பிடுறோம், அன்னைக்கு டெய்லியுடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு இருந்த மாதிரி அது மட்டும் இருந்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தூங்கணும், எழுதணும், சும்மா அப்படி ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாம கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். காலையிலேயே கொஞ்ச நேரம் நடங்க. எல்லாருமே காலையிலேயே கொஞ்ச நேரம் உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது நடக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி, ஸோ தட் உங்களுடைய போன்ஸும் உங்களுடைய நீயோடைய போன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நீங்க அப்படி நம்னஸ் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப பலவீனமா நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய இன்னருடைய மைண்ட், ஆக்சுவலா நம்மளுடைய மைண்ட் தான் எல்லாமே. ஸோ மைண்டை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வைக்க ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டும் உங்களுக்கு சூப்பரா போகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், காலையிலேயே ஒரு வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் வந்து நேரம் தவறாம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா நேற்று ராத்திரி கஞ்சி வச்சாங்க, சரி இனிமே யாரும் நம்மளை கவனிக்க போறா அதையே குடிச்சிக்கலாம் அப்படின்றது இல்லாம, இல்லைன்னா ஏதோ ஒரு தோசையை சுத்தம் சாப்பிட்டோம் ஏதோ ஒரு இது அப்படி இருக்குவாம உங்களுக்கு ஆரோக்கியமா இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய ஹெல்த்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. ஸோ ஆரோக்கியமான உணவுகளை டைமுக்கு டைம் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய நண்பர்களோட யூனிட்ல யாரெல்லாம் இருந்தாங்க ஃபோன் நம்பர்ஸ் எப்படி ஷேர் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பழைய நண்பர்களோட பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து உங்க பாண்டோட இருக்கிறவங்களோட பேசும்போது நீங்க இன்னுமே ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப அவங்க வந்து குயிக்கா புரிஞ்சுப்பாங்க, ஆமாண்டா எங்க வீட்லயும் பிரச்சனை தான் போகுது, உங்க வீட்லயும் அப்படின்னு நீங்க அப்போ அவங்க கிட்ட மனசு விட்டு பேசும்போது அவங்களும் ஃப்ரீ ஆயிடுவாங்க, நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஸோ தட் உங்களுடைய பாண்டும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ பழைய நண்பர்களோட பேச ஆரம்பிங்க. ஏதாவது ஈவெண்ட் இருக்கு, ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் நீங்களும் போய் கலந்துக்கோங்க.
தனியா போய் நின்றுட்டு வராதீங்க, ஃபேமிலியா போங்க, ஃபேமிலியா எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து பேசி வாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது இப்போ உங்களுடைய பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஆர்மி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் தான் நீங்க லோன்லினஸ்ல இருந்து வெளியே வர முடியும். உங்க சரௌண்டிங்ல யாராவது வந்து போகணும், நேவிக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய லோன்லினஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்களுடைய ஃபேமிலி மேல மட்டும் நீங்க டிபெண்டா இருக்க மாட்டீங்க. இதுல இருந்து வெளியும் வந்துருவீங்க. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டும் ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து முன்னாள் ராணுவ சம்பவங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது, உங்களுடைய டியூட்டி எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறது, அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிறவர்களோட உங்களோட உணர்வுகளையும் நீங்க பகிர்ந்துக்கிடணும். யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம, உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பிள்ளையார் இருக்கும்ல, அந்த பிள்ளைகிட்டயாவது என்ன பண்ணுவீங்க, மனசை விட்டு பேசணும். எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, நான் இங்க போனா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஓப்பனா ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே இந்த லோன்லினஸ் வந்து என்ன ஆயிரும், போயிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி யாருமே இல்லை, எனக்கு குடும்பத்துல யாருமே இல்லை, யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன், எனக்கான யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு இங்க வாங்க, யூனிட் இருக்கு, இங்க கவுன்சிலிங்க்கு நானும் வருவேன். ஸோ என்கிட்ட வந்து பேசுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்கேன். ஸோ இதுக்கு தான் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகுறது. என்னைக்கு வந்து ரொம்ப லோன்லினஸ்ல இருக்காங்க அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிடும்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. அது வந்து உங்களுடைய மன ரீதியாகவும் உங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிடும்னா வீக் ஆகிவிடும். யோசனை தான் இல்லாம நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுடைய பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க தினமும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு இந்த வியாதி வந்துடும், அந்த வியாதி வந்துடும், கேன்சரா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க அதை என்னைக்கு நம்ம வாயில சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம மைண்ட் என்ன ஆகும், நம்ம பாடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதெல்லாம் யோசிக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பாடியும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பாசிட்டிவா பேசுங்க. இந்த தனிமையே ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்னா வெளியில வந்துடலாம். லோன்லினஸ்ன்றது வந்து வியாதியே கிடையாது, அது வந்து ஒரு உணர்வு தான். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன உணர்வு தான். அது வந்து சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை யாருக்கிட்டையுமே சொல்லாம வைக்கிறதுனாலதான் அது வந்து அடுத்தடுத்த டிசீஸ்குள்ளேயும் அது அடுத்தடுத்த டிப்ரெஷனுக்குள்ளேயும் போய் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளா இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. எப்படி நீங்க நாட்டை பாதுகாத்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஹெல்த்தையும் பாதுகாக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா வருது அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க, மூச்சை வந்து இழுத்து பிடிங்க. ஒரு 4 செகண்டுக்கு இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 4-5 வாட்டி இதை பண்ணுங்க ஒரு இடத்துல உட்காந்து. அது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தையும் உங்களுடைய அமைதியையும் அதிகரிக்கும், உங்களுடைய இன்னர் சோலுடைய பீஸையும் அதிகரிக்கும். ஸோ அது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்டா நான் சொல்றது என்னன்னா, ஓய்வு என்பது வாழ்க்கையின் முடிவே இல்லை. அதாவது ரிட்டைர்மெண்ட்ல இருக்கிறது வந்து உங்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்றதே கிடையாது. இது உங்களுடைய அனுபவத்தை பகிரக்கூடிய ஒரு புதிய பயணம். ஸோ ட்ரை டு ஷேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நான் லோன்லியா இருக்கேன், எனக்கு இப்படிதான் இருக்க பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க பாசிட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை சுத்தில இருக்க எல்லாருமே பாசிட்டிவா தான் தெரிவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்டை ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.